ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. வியாசர் ஏன் பாகவதம் எழுதினாங்கிறதுக்கு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றார். சர்வ சாஸ்திரங்களையும் எழுதி மனசுல நிம்மதி இல்லையாம் வியாசர். ஏனால் விசார ரூபமாகவோ அனுஷ்டான ரூபமாகவோ எல்லா சாஸ்திரங்களும் இருக்கு. விசார ரூபமா இருக்கணுமானா அப்பேற்பட்ட புத்திசாலி வரணும். அனுஷ்டான ரூபமா இருக்கணுமானா அப்பேற்பட்ட அதிகாரி வரணும். ஆனால் இது ரெண்டும் கலியில இல்லை. அப்படிங்கும் பொழுது நான் எழுதினதெல்லாம் பீரோவில் இருக்கிறத தவிர ஆனால் உபயோகப்படாதே. சர்வ அனுஷ்டானங்களும் போகி அனுஷ்டான சாஸ்திரங்களை எழுதி என்ன பிரயோஜனம்?
விசாரம் பண்ணுற புத்தியே இல்லாதவர்களுக்கு இதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் சுலபமாக பிரயோஜனப்படுறாப்புல ஒரு கிரந்தம் இல்லையே என்று நினைத்து கொண்டு சிந்திக்கிறார். அல்லது எவ்வளவு பகவத்குணத்தை புராணாந்தரங்கள்ல சொன்னாலும் பாரதாதி கிரந்தங்கள்ல சொன்னாலும் சொல்லி ஆசை தீராததுனால இன்னும் பகவத்குணம் சொல்லணுங்கிற ஆசையில உட்கார்ந்துக்கிறார் அப்படிங்கிறார் விஜயத்விஜய பாடத்துல. எவ்வளவு பாரதத்துல சொன்னாலும் போறலையா, விஷ்ணு புராணத்துல சொல்லி போறலையா, ஹரிவம்சத்துல சொல்லி போறலையா, இன்னும் போறல, இன்னும் சொல்லணுங்கிற ஆசையினாலே அவருக்கு வந்த ஒரு அதிருப்தியே தவிர பாரத விஷ்ணு புராணாதிகளை ஆசாரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஜயத்வஜீய வியாக்கியானப்படி அதெல்லாம் சாரம் தான். சாரம், சாரத்தை விட சாரத்தரம், அதை விட சாரத்தமத்துக்கு நாக்கில சப்பு கொட்டுறார் இவர். சாரதமமாக பகவத்குணத்தை சொல்லணும், எப்போதுமே அப்படி சொல்லணுங்கிற ஆசையோடு இருக்க அந்த சமயத்துல நாரதர் வரார். எழுந்து கொண்டு நாரதர ஆசனம் கொடுத்து பூஜித்தார். ஏதோ ஒரு குறை இவருக்கு இருக்கிறத பார்த்து நாரதர் கேட்டார், பாராசரிய மகாபாக, பராசர சாட்சாத் பராசர புத்திரரான உங்களுக்கு ஹிருதயத்துல என்ன தாபம் இருக்க போறது? சரீர விஷயமாவோ மனோ விஷயமாவோ ஏதோ ஆதி வியாதி இருக்கோ? உங்களுக்கு என்ன மனசுல சிரமம்? வியாசர் சொல்றார், என் ஹிருதயத்துல என்ன சிரமமோ அது தங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் ஹிருதயத்துல ஒரு நிர்வேதம் ஏற்பட்டிருக்கு, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டியது உங்க கடமை. என் ஹிருதயத்துல என்ன இருக்கோ அதை சொல்லும். உடனே அவர் சொல்றார், நததா வாசுதேவஸ்ய மகிமா ஹ்யனுவர்ணிதகா. பகவத்குணத்தை சொல்லும் பொழுது என்னதான் ஜனங்கள் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட சொல்றவாளுக்கு தன் மனச்சாட்சியே சொல்லும், இன்னைக்கு நன்னா சொன்னோம் அப்படின்னு ஒரு மனச்சாட்சி சொல்லும். அதுதான் தன்னை பொருத்தியவரையும் அவளுக்கு திருப்தி. கேட்கிறவாள் என்ன இருந்தாலும் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவா. கேட்கிறவாள் வரையலாம் தன்னை பொருத்தியவரையும் ஆஹா ஆனந்தமா இன்னைக்கு சொன்னோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இன்னும் எனக்கு ஏற்படலையே சுவாமி. நததா வாசுதேவஸ்ய மகிமா ஹ்யனுவர்ணிதகா. மகாபாரதம் லட்சம் கிரந்தம். தூது சென்றான் ஏற்றத்தையே சொல்லுவதற்காக பாரதம். தூது சென்றவனுடைய பெருமையை சொல்றதுக்காக தான். பக்கம் பக்கமா வரி வரியா தேடினாலும் நவநீத லீலை இல்லையே, பக்கம் பக்கமா வரி வரியா தேடினாலும் ராசக்கிரீடை இல்லையே. அதுதான் குறையா, இன்னும் பாக்கி இருக்கு. கிருஷ்ணலீலை இன்னும் பாக்கி இருக்கு அப்படிங்கறதான் இவருடைய குறை. அது இப்பொழுது அதை பிரகாசப்படுத்தும்படியாக சொல்றார். சாட்சாத் கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலைகளை பிரகாசப்படுத்தும்படியாக சொல்றார். சவாக்விசர்கோ ஜனதாக விப்ளவः யஸ்மின் பிரதிஸ்லோகமபத்தவத்யபி நாபாண்யணம் தஸ்ய யசோங்கிதானி யத் ச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. மழலை பேச்சில பேசினா கூட கிருஷ்ணலீலையா இருந்தா சிராவியமா இருக்குமா. அடுக்கு மொழியில வடுக்கு வடுக்குன்னு பேசினாலும் அந்நிய விஷயமா இருந்தா கேட்க பிடிக்காது. பகவத்குணத்தை சொல்லும் பொழுது கொச்சை வாயன் பேசினா கூட ரசமா இருக்கு. பக்தி ரசம் சொட்ட சொட்ட இருக்கும். சவாக்விசர்கோ ஜனதாக விப்ளவः யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. ஒரு காலம் அபத்தமா பேசினது தோஷமா இருந்தாலும் அவன் சொன்ன கிருஷ்ணநாமமே அதை பரிகரிச்சுக்கும். கண்ணபிரான் சம்பந்தப்பட்டவரேனும் சுபத்தமா பேசுறத காட்டணும், அபத்தமா பேசுறதுலயே சந்தோஷப்படுறான். அதனால பாகவதம் நமக்கு படிக்கவில்லையேன்னு பயந்துண்டு திரும்பவே வேண்டாம், துணிஞ்சு அடிச்சு இறங்கலாமா. எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. ஏனால் பக்தி தான் முக்கியம். அதனால ஒரே ஒரு சாதனம் தான் சொன்னார், பக்தியா பாகவதம் ஞேயம், பக்தியா யுக்தியாச்ச பாரதம், பக்தியா யுக்தியா விபக்தியாச்ச ராமாயணத்தை சொல்றார். பக்தியா யுக்தியா விபக்தியா எல்லாரையும் கேட்டா சொல்லுவா ராமாயணம் தான் லகு, அதை விட கொஞ்சம் கடினம் பாரதம். மகாபாரதமோ இரும்பு கடலேன்னு சொல்லுவா. யாருக்கோ எனக்கு தெரியாது, இரும்பு கடலேன்னு சொல்லுவா. அப்படியா சொல்லணும், அப்படியா சொல்லணும். பாகவத்து நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காளே பாவம். ஏன் இரும்பு கடலேன்னு சொல்றாருன்னா பாவம் பக்தி இல்ல. நம்மாவது குழந்தைகள்லாம் பக்க பக்கமா படிச்சு கையெழுத்து வாங்கிட்டு போறது. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு எளிதமா எடுத்து மாதృபாஷை போல. காரணம் என்ன, பக்தி வேணும். பக்தி இல்லாதவர்களுக்கு பாகவதம் கையில கிடைச்சும் ஆனால் நெஞ்சில கிடைக்காது. காரணம் என்ன, பக்தி வேணும். பக்தி இல்லாதவர்களுக்கு பாகவதம் கையில கிடைச்சும் ஆனால் நெஞ்சில கிடைக்காது. பாகவதம் பக்தி ஒன்றுனாலேயே கிரகிக்க கூடியதா இருப்பதனாலே எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. சாஸ்திரம்
தர்மத்தை சொல்றார், நைஷ்கர்மியம் அப்பியச்சுத பாவ வர்ஜிதம். சாஸ்திரமும் பகவத்குணத்தால் தான் பிரயோஜனம். அதுபோல பிரவருத்தி மார்க்கமோ நிவிருத்தி மார்க்கமோ பகவத் பக்தியால தான் பிரயோஜனம்னார். சந்நியாசம் அப்படின்னு வாங்கிட்டோம், அரட்டை அடிச்சுட்டு இருந்தானால் அப்ப சந்நியாச ஆசிரமம் மட்டிலும் மோட்சம் கொடுத்துருமான்னு. நைஷ்கர்மியம் சந்நியாசம் எதற்கு? சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு போனதே நாராயண ஸ்மரணத்துக்காக தான். அப்போ சந்நியாசமும் நைஷ்கர்மியம் அப்பியச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். நாம் பண்ற தர்மானுஷ்டானங்கள் எதற்கு நாள்? தியாக ரூபமான சந்நியாசமே பகவத் பக்தியால தான் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டா, அப்போ சபாவத்திலேயே தோஷம் உடையது கர்மா. தோஷமுடையதான கர்மா மற்றும் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பண்ணாத போனா எப்படி குணமாகும்? நாம் எந்த தர்மத்தை பண்ணினாலும் கர்மானுஷ்டானம் என்ற பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்தாலும் நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று பகவானுடைய ஆஜ்ஞையினாலே பகவத் கைங்கரி ரூபமா பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத அர்ப்பணமாக செய்தாதான் அந்த கர்மாவும் சபலமாகிறது. சன்னியாசிகளுக்கு காஷாய மாத்திரம் தரித்து கொண்டு வீண் வம்பு பேசினால் ஆசிரமம் மட்டிலும் ஞான சித்தியை தந்துடாது. நாராயண ஸ்மிருதியினால்தான் அவளுக்கு ஞான சித்தியை கொடுக்கிறான். ஆனால் அந்த நாராயண ஸ்மிருதியோ ஸ்வயமே பலிக்கக்கூடியது. அந்த நாராயண ஸ்மிருதிக்கு சந்நியாசமோ அல்லது பிரவருத்தியோ இது ரெண்டு சாதனம் இல்லை, ஸ்வயமே பலிக்கக்கூடியது. அஜாமிளம் சாட்சி. ஸ்வயமே அவன் நிவர்த்தியிலையும் இல்லை பிரவருத்தியிலையும் இல்லை. நிஷித்த கர்மாவை பண்ணிட்டு இருந்த அஜாமிளனுக்கு நிவர்த்தி மார்க்கம் அண்ணிலே பிரவருத்தி மார்க்கம் அண்ணிலே அவனுக்குன்னு ஒரு தனி பாட்டை போட்டாரே பார்க்கணும் சர்வேஸ்வரன். நாராயண ஸ்மிருதி மாத்திரத்தினாலேயே அவன் உன்னதியை அடைஞ்சு விட்டான்ங்கிறத அழகா ஸ்ரீதர சுவாமி பாதால் எடுத்து காட்டுறா. இங்க பகவத் பக்தி எப்படி உண்டாகும்ங்கிறதே நாரதர் தன்னுடைய கதையை சொல்ற ரீதியிலே சொல்றா. தன் கதையை சொல்லிக்கணும்னு இஷ்டம் இல்லை அவருக்கு. எடுத்ததுமே சுயச்சரித்தம், அது அவருக்கு இஷ்டம் இல்லையா? பிறகு என்னால் சுயச்சரித்தம்னு ஒண்ணு சொன்னேனால் அது ஹெட்டிங் பகவத் கிருபை அப்படின்னு. அந்த பகவத் கிருபை என்னை எப்படி ஆட்கொண்டதுங்கிறத சொல்ல வரா. அகம் புரா தேத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவிக்ஷதாம் தே மையபேதாகில சாபலேர்பகே தாம் தே திருத கிரீடனகேணு வர்த்தினீகி சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தரிசனா சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷிணி உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்திஜைஹி சகிருத்ஸ்வபுஞ்சே ததபாஸ்தகில்பிஷः ஏவம் பிரவருப்தஸ்ய விசுத்தசேதசः தத்தர்மயேவாத்மருச்சிः பிரஜாயதே தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேணாஸ்ருணுவம் மனோகராः தாஸ்ரத்தயா மேணுபதம் விஸ்ருண்வதः பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ருச்சிः. வீடு கூட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடுத்தனக்காரியினுடைய குழந்தை நாரதர் பூர்வ ஜென்மத்துல அந்த ஊர்ல பாகவத பரமஹம்சாலாம் வந்து சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணி கொண்டு தங்கினார்கள். 4 மாசம் மடத்துல தங்கியிருந்தார்கள். அந்த மடத்துல போய் கூட்டி கோலம் போட்டு செய்ய வேண்டிய பணிவிடை செய்யும்படியாக இந்த பெண் நியமிக்கப்பட்டாள். தகப்பனார் இல்லாத குழந்தை நாரதர். தகப்பனார் காலகதி அடைஞ்சுட்டார். அரியா பிள்ளை இவர் திக்தேச காலாவ்யுத்பன்னஹா. வெடியற்காலிலேயே மடத்துக்கு போகணும், இந்த குழந்தையை இங்க விட்டுட்டு போகக்கூடாது, பயப்படுவான் என்று நினைத்து கூடவே அழைச்சிட்டு போனாள் தாயார். மடத்தினுடைய ஒரு திண்ண ஓரமாக இந்த குழந்தைய ஒரு துணி போட்டு உட்கார வச்சு விட்டு இவள் சாணி தெளிப்பாள், கோலம் போடுவாள், கூட்டுவாள், மடத்துல பூஜா பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணி கொடுப்பாள். இத்தியாதி கைங்கரியங்களை இவ பண்றாள். அந்த குழந்தை ஒரு ஓரமாக உட்கார்ன்றப்பனா வெடியற்காலியிலே அந்த மகாத்மாக்கள் எல்லாம் எழுந்துட்டு வரும்போதே கதவை திறந்துட்டு வரா. நாராயண நாராயண என்று ஹரிஸ்மரணம் பண்ணிக்கொண்டே இப்படி கதவை திறந்ததும் இப்படி பார்ப்பாளா அந்த குழந்தை. அவங்க உட்காந்துருப்பான். பிரதம கடாட்சம் அந்த குழந்தைக்கு. தாயார் தானே குரு. மறுநாள் தாயார் சொல்றா, பெரியவாள்லாம் வரும்போது இப்படி உட்காந்துருக்க கூடாதடா, மக்கு எழுந்திருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லித்தரா அம்மா. சமத்தா கேட்கிற குழந்தையா. மறுநாள் அவ நாராயணான் குரல் கொடுத்ததுமே தாந்தே கை குபிச்சுண்டு நிற்கிறா. சாதுக்கள் இப்படி பார்த்துட்டு போறா. அதுத கிரீடனகே. குழந்தைகள்னாலே ஏதாவது விளையாட்டு சாமான கையில வச்சுட்டு இருக்கோம். குச்சி கோல் உபயோகமத்த காகிதம் இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கும். ஒரு நாள் தாயார் சொன்னா ரத்விக்கேரி பெரியவா வந்தானா அஞ்சலி பண்ணிட்டு நிற்கணும்.
அம்மா சொல்லித்தர குழந்தைய அப்படி செய்தான். தாந்தே அதிருத கிரீடனகே. மற்றொரு நாள் சொல்றாள் தாயார், பெரியவா போறா, பின்னாடி போ, அவ ஏதாவது பேசுவா உன்னோட அப்படிங்கிறாளா தாயார். ஏன்னா ஒவ்வொரு தாயாரும் அதைத்தான் ஆசைப்படுறா. தாந்தே அதிருத கிரீடனகே அணுவர்த்தினி. பின்னாடி வந்தா இந்த பையன் ஆரம்பத்திலேருந்து எப்படி இருக்கிறாங்கிறத அவா கவனிக்கிறா. இந்த குழந்தை மரியாதையா இருக்கான், பிரியமா இருக்கான், நம்மளையே சுத்துறான், நம்மளை லட்சியம் பண்றான், நம்மளை ஏதோ கவனிக்கிறான், இதுல ஒரு அவனுக்கு ஆகர்ஷணம் இருக்கு அப்படின்னு அந்த சாதுக்கள் அதனால கவனிக்கலையா. எத்யபி துல்லிய தரிசனாக. நம்மளை கண்டவன் எழுந்துகிட்டோம், நம்ம எதில் அவன் தூங்கட்டும், அதுக்காக அவளுக்கு துவேஷம் வராது, பிரியம் வந்துவிடாது. துல்லிய தரிசிகளான அவர்களுக்கு பிரியம் வந்துதானா அதுதானே யதார்த்தம். பையா சமத்தா இருக்கியே, குழந்தைகளுக்கு இப்படி கொஞ்சினா அப்புறம் இடம் கொடுத்து போயிடும். நம்மளை சமத்துன்னு சொல்றான், சுத்திண்டே நிற்கும். இந்த குழந்தையை கண்டு சந்தோஷமா பேசு. கடைசியில இந்த குழந்தை அடிக்கடி இவாளை கவனிக்கிறான், இவாளோட கூடவே இருக்கிறான், இவாட்டுக்கு ஏதோ ஒரு ஆகர்ஷணம் அவனுக்கு இருக்கு. இவர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரங்களை அந்த அம்பீட்டுக்கு கொடுத்து, உங்க அம்மா அதை சுத்தி பண்றா இல்லையா, கொண்டு போடு. அதை வாங்கிட்டு வரும்பொழுதே அதுல ஏதோ கிஞ்சித் பதார்த்தங்கள் இருக்கு. இந்த குழந்தைக்கு அது அபூர்வம். வீட்டு வேலைக்கு போனா ஏதோ நொய்ய அரிசி உபயோகமற்ற சாமான்களை தானே கொடுப்பா. சாதுக்களுக்கு பண்ணிருக்கிற பிக்ஷை போக்கியமான பதார்த்தமா இருக்கிறதுனாலே இது சாதுக்களுடைய பிரசாதம், இதை சாப்பிட்டா நமக்கு மகாபாகியங்கள்லாம் தெரியாத குழந்தை. பதார்த்தம் நன்னா இருக்குன்னு அவன் சாப்பிட்டானா. உச்சிஷ்டலே பான் அனுமோதிதோத்விஜைஹி சகிருத்ஸ்வபுஞ்சே ததபாஸ்த கில்பிஷஹ ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசஹ தத்தர்ம ஏவாத்ம ருச்சிஹி பிரஜாயதே. அதுல அபிருச்சி உண்டாயிடும். எதுல என்ன, இதுல இல்ல, எரிஞ்ச பதார்த்தத்துல இல்லே, கொடுத்த பதார்த்தத்துல இல்லே, அவள் ஹிருதயத்துல எந்த ருச்சியை அனுபவிச்சிருக்கிறாளோ அந்த ருச்சியில இவனுக்கு அபிருச்சி வந்தது. தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. அதுக்கு பிறகு அவள் பேசிருக்கிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சா. தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதா. அதைத்தானே பேசுவாவா, கிருஷ்ணகதையைத்தானே பேசுவா. பேச பேச இருக்குமே அது. தத்ரான்வகம் கிருஷ்ணகதா. கேட்கிறான் குழந்தை, இவனுக்கு அது பிடிக்கிறது, புரியறது, அதையே கேட்கணும் போல தோன்றது. மனசுல நோட்ஸ் எடுத்துக்கிறானா. ஏன்னா எழுத தெரியாது, மனசுல பதியறது. அவனுடைய மனசுல எழுதுறா சாதுக்கள். தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேண அசுணுவம். அனுகிரகேண. இவன் சின்ன பையன் தானே, அலட்சியம் பண்ணலையா, கிட்டக்க கூட்ட உட்கார வச்சுக்கிறாளா, புரியறதான் கேட்கிறார்கள். அவனுக்கு அனுகிரகம் பண்றார்கள். இவனை தயார் பண்ணணும்னே அவ சங்கல்பிச்ச பிறகு போய் போகுமா? இவனுக்கு புரியுறாப்புல சொல்லி தரார்கள். இவனுக்கு அதுல ரசம் இருக்கிறதுனாலே அதுல ஆக்ரகம் வந்துடுது. வேற எண்ணமே இல்லை, அதே சிந்தனை. சத்சங்க ருச்சின்னு அப்படித்தானே இருக்கும். 4 மாசம் இப்பேற்பட்ட சத்சங்கம் ஆகி ஒரு ஜீவனுக்கு சத்சங்கமா? இவ்வளவு பேர்கள் அந்த கிராமத்தினுடைய வாழா மடத்தை ஒழிச்சு விட்டுட்டு பிட்சைக்கு மட்டும் தான் கூப்பிடுறா. 10 பேர் வந்து கதை கேட்டதாக இங்க சொல்லல. கூட்டத்துக்கு வந்தவளுடைய பையனை பிடிச்சு போட்டு இவாள்லாம் 4 மாசம் பாகவதன்னு சொல்றா. ஏனால் ஏற்பாடு பண்ணவா ஒருத்தரா, அனுபவிக்கிறத ஒருத்தரார். இவா கேட்டு இருக்கிறா. இது ஒரு பயலை தயார் பண்ணி விட்டு இந்த இவாள் எல்லாரும் கூட்டமா புறப்பட்டார்கள். சத்சங்கத்தை விட்டு பிரியும் பொழுதுதான் சிரமம் தெரியுங்கிறார். ஆத்ம பந்துக்கள் இல்லையா, கண்ணை கசைக்கண்டி இந்த குழந்தை நிற்கிறான். இந்த குழந்தையை பார்த்தால், தம்பி வருத்தப்படாதே, அந்த வாசுதேவன் என்னிடத்திலையும் உன்னிடத்திலையும் எங்கும் நிறைஞ்சிருக்கிறான். நமக்கு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நமக்கு பிரிவே கிடையாது. ஏன்னா பிரிவுங்கிறது மறந்து போனாதான். மறக்க முடியுமா? சில சமயம் கண்ணெதிரில பார்க்கிறோம், சில சமயம் நெஞ்சில பார்க்கிறோம். கண்ணெதிரில இல்லைன்னா நெஞ்சு நிறைய இருக்கு. கண்ணெதிரில் பார்க்கிறோங்கிறது பொழுது நமக்கு பிரிவுங்கிறது கிடையாது என்று அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி பகவத் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணி விட்டு போயிட்டார். பக்தியும் வந்து கொடுத்து, ஞானமும் வந்து கொடுத்து. வைராக்கியம் வரதை கேட்பானே. அதனால வைராக்கியம்னா என்ன? நாள் எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும், எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும், எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும்னா வைராக்கியம் இல்லை. பிறகு நாள் எல்லாம் பகவத் கிருபை, பகவத் கிருபை, பகவத் கிருபை அப்படின்னு நினைச்சாதான் வைராக்கியம். எந்த பிரகாரத்துல நடக்கட்டும், நமக்கு அனுகூலம்தான் பகவத் கிருபைன்னு சொல்றதா ஒரு பெருமை. நமக்கு புரியாத பிரதிகூலமான விஷயமானாலும் பகவத் கிருபை அப்படின்னு நினைக்க தைரியம் வந்துவிட்டானால் அதுதான் வைராக்கியம்.
பிரதிகூலமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆசையம் தாயார். தாயார் தான் வீடு கூட்டி அவனுக்கு சம்பாவிச்சு வந்து குழந்தையினுடைய பிஞ்சு வயிறுக்கு ஏதாவது கஞ்சி வச்சு போடுவள். அந்த தாயாரே பாம்பு தீண்டி செத்து போயிட்டாள். தாயார் போயிட்டால் அனாதையா போயிட்டேனே அப்படின்னு அழ வேண்டி இருக்க, ஆனால் இந்த குழந்தை ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதகா அனுக்ரகம் மன்யமானஹ பிராதிஷ்டௌ திசமுத்தராகா. எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அதை நீக்கினான் பகவான் என்று நினைச்சாரா. இது பெரிய கிருபேன்னு நினைச்சார். தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை கிராமத்து ஜனங்களுடைய உதவியால செய்து முடிச்ச பிறகு சுதந்திரமா புறப்பட்டு எங்க போறதுன்னா கிருஷ்ணன் இஷ்டம். இங்க போறதுங்கிற சங்கல்பம் இல்லை. கால்நடையா சஞ்சரிச்சுட்டே வரார். ஏதோ ஒரு காட்டு பிரதேசங்கள்ல ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுல வந்து தாகவிடாய் தீர்த்து அங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டார். பகவத் தியானம் பண்றார். தியாயதகா சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஷ்டு கலாட்சஸ்ய ஹிருத்யாசீன்மேஷனைர்ஹரிகி பிரேமாதிபர நிர்பில்ன புலகாங்கோதி நிர்வృతః ஆனந்த சம்ப்ளவேலீனः நாபஸ்யம் உபயம் முனேயே ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதः. பக்தர்களுக்கு நல்லதையே செய்கிறவன் பகவான். அதையே தியானம் பண்ணி கொண்டிருந்த நாரதர் தன் ஹிருதயத்தில் கிருஷ்ண சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணினார். தியாயதகா சரணாம்போஜம், சரண கமலத்தை தியானம் பண்ணினார். தியானங்கிறது வேறு, சாட்சாத்காரங்கிறது வேறு. நம்ம மனசால கல்பிக்கிறது தியானம், ஈஸ்வரனாக ஸ்புரிக்கிறது சாட்சாத்காரம். இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய மனசால என்ன ஒரு லிமிட் பகவானுடைய அழக கல்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தானே பண்ண முடியும். உன் கல்பனையில அடங்கி விட்டான்னா அவனுடைய அழகு உன் தியானத்துல கல்பிச்சுடுவியா? ஒருவன் பாஹ்ய மூர்த்திய ஒரு சிற்பி பண்ணுவானால் அவன் திறமையில எவ்வளவு அழகு காட்டுவனோ அவ்வளவுதானே காட்ட முடியும். வெளி சிற்பம் பிரதிமா அஷ்டவிதா ஸ்மிருதா. மானசமான சிற்பம் மானச பூஜை பண்ற யோகிக்கு. ஆக இதுவும் கல்பிதம் தான். கல்பிதமான அதை தாண்டி கொண்டு அவனே வரும் பொழுதோ அப்போ எப்பேற்பட்ட சர்வ சௌந்தரிய சங்கிரகம் என்று அவன் வரவன் எப்படி இருப்பான்? அப்போ கல்பிதமானது பேடுமா. அவன் சாட்சாத்கரிச்ச தானே வரும்பொழுது தியாயதா சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசாகா உத்கண்ட்யாசு கலாட்சஸ்யே. ஹிருதயத்துல ஸ்புரிச்ச பகவானுடைய ரூபத்தை அப்படி பார்த்ததும் அவனுடைய சரண கமலத்தை அப்படி பார்த்தார். முத்து முத்தான நகங்கள் ஜொலிக்கிறது, பவழம் போன்ற உள்ளங்கால், பரமபாவனமான சரணம், மணி நூபுரங்கள் அணிஞ்சு இந்திரநீல மணி போல காந்தி டால் அடிக்கிறது. மகாலட்சுமியால வருடுகின்ற பாதாரவிந்தம், உபனிஷத்தினுடைய உச்சியில் உள்ள பாதாரவிந்தம், சம்சாரிகளை கரையேற்றுகின்ற ஓடமான பாதாரவிந்தம், பாகவதாளாகிய பிரமரங்களுக்கு ஆசிரியமான பாதாரவிந்தம். எவ்வளவு சொன்னாலும் போராது. 1000 வார்த்தை சொன்னாலும் இப்பொழுது நிரூபிச்சுட முடியுமோ அந்த பாதாரவிந்தத்தை? அதை சாட்சாத்கரிக்கிறவனுக்கு அல்லவோ புரியும். அதை ஹிருதயத்துல பார்த்துட்டு அவன் நினைக்கிறா, இந்த மகாபுருஷனுடைய சரணமே இவ்வளவு அழகா இருக்கே, அவனுடைய ஆபாதி கேசம் அனுபவிச்சா தேவலையே அப்படிங்கும் பொழுது பட்டணி இப்படி தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பூர்ணமாக இப்படி காண்பிச்சுட்டு இப்படி மறைச்சுடாமல் சனைஹி முள்ள முள்ள தன்னுடைய ஆபாதி சூடம் தன்னுடைய திவ்யமங்கள ரூபத்தை காற்றானான். பாதாரவிந்தத்தை பார்த்தார். அதுக்கு மேல மணி நூபுரம் ஜலிக்கிறத பார்த்தார். பட்டையான ஜருக போட்டதான திவ்ய பீதாம்பரம் தக தக தகன்னு ஜொலிக்கிறதாம். தங்க அரைஞான் கோட்டி அண்டங்களுக்கு ஒரே நாயகனா இருப்பதனாலே அந்தந்த பீரோவனுடைய சாவிலாம் இடுப்புல தொங்கிறது. தங்க அரைஞான் பத்மநாபன் 3 மடிப்பு உடையதாக ஒட்டின வயிறு இல்லாம லம்போதரனா இல்லாம அந்த திருவயிர் சமமாக இருக்கான். வலி வல்கு தளோதரம். அத்தகைய திருவயிர், விசாலமான வட்சஸ்தலம், ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சம், கண்டத்துல கௌஸ்துபமணி,
கழுத்துல வைஜெயந்தி மாலை ஹார பதக்கங்களும் ஹரிச்சந்தனமும், உருண்டு திரண்ட 4 தோள்களும், தோளில தோல் வளைகளும், கையில ரத்ன ஜடிதமான கங்கணங்களும், தீர்க்கமான விரல்கள்ல மோதிரங்கள், சிவந்த திருக்கரம், 2 கரங்களை உயர தூக்கி சங்கு சக்கரம், ஒரு கையினால கதையை அவலம்பிச்சு ஒரு கையில தாமர புஷ்பத்தை வைத்துக்கொண்டு, சுருண்ட கேசங்கள் தோளுல வருள, பிரசன்னமான முகம், கருணாரசமாதாய கஸ்மை சந்தீயதாமிதி என்று அலைகின்ற கருவிழிகள், கருணை மழை கொற்றதாம் அந்த கண்கள்ல, தீர்க்கமான மூக்கு, பிரசன்னமான முகம், சிவந்த உதடு, குழைகின்ற கண்ணம், சுருண்ட கேசம், கஸ்தூரி திலகம், ரத்ன ஜடிதமான திவ்ய கிரீட்டம், சங்குசக்கர கதாதரனாய், நீலமேக சியாமளனாய், பீதாம்பரதாரியாய், ஸ்ரீவத்சாங்கித வட்சஸ்திரனாய், கௌஸ்துபாமுக்த கந்தரனாய், கோட்டி சூரிய பிரகாசனாய், ஹிருத்யாசீன் மே சனைர் ஹரிஹி, என் ஹிருதயத்துல வந்தார், என் ஹிருதயத்துல இருந்தார் என்கிறார். ஹிருத்யாசீன் மே சனைர் ஹரிஹி, தன் ஹிருதயத்துல அப்படி எழுந்துருள் இருக்கக்கூடிய ஹிருதய கமலவாசியான பகவான பிரத்யட்சமா பார்த்துட்ட நாரதர் அதுலயே லயிச்சு விட்டார். க்ஷணம், வெளி உலகமே தெரியல. ஒரு க்ஷணத்துல தான் கண்ட காட்சி மறைஞ்சதும் தான் கண்ணை திறந்து பார்த்தார். உடனே ஹோன்னு அழறார். பெரிய நிதி என் கையில கிடைச்சி இழந்தேனே அப்படின்னு அழறார். என் தலைமிசையாய் வந்துட்டும் போகலட்டேன் என்று ஆணையிட்டு மறிச்சார் நம்மாழ்வார். சாட்சாத்காரத்தை பிடிக்கிறார். இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுத்து நம்மாழ்வாருக்கு அது மறைஞ்சுடுமோ என்று நினைச்சார். ஏனென்றால் வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே என்று பல குறும்புகள் செய்கிறவன் இவன். வரதும் போறதும் வரதும் போறதுமா ஆசை காட்டி கனிய வைக்கிறானா. ஒரே எதிரியா வந்துட்டாதான் என்ன. இப்படி வந்தும் போயும் வந்தும் போயும் திருவாய்மொழி பூரா இந்த அனுபவம் தான் நம்மாழ்வார்க்கு. வரதும் போறதுமான அனுபவம் எதற்கு நாள் கனிய வைக்கிறதுக்காக, அந்த பக்தியை கனிய வைக்கிறதுக்காகங்கிறார். அப்படி கனிய வைக்கிறதுக்காக தான் இப்பொழுது இங்கேயும் சொல்ல போறார். ஆனால் ஆழ்வார் சொன்னார், ஆணையிட்டு மறிச்சார். உன்னுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மலர் மேல் இருக்கக்கூடிய அலர் மேல் மங்கை மேல் ஆண, உன் திருவடி மேல ஆண, என் கையில கிடைச்ச பிறகு போகக்கூடாது அப்படின்னாக்கும் மறிக்கிறார். சமர்த்தரவர் நம்ம நாரதர் கையில கிடைச்சதை இழந்து விட்டு அழறார். அழுவதும் மறுபடியும் கிடைக்குமான கண்ணை மூடி பார்க்கிறார். அசரீரமாக கேட்கிறது, அவிபக்வ கஷாயானாம் துர்தரிசோகம் குயோகினாம், பக்குவம் இல்லாதவர்களுக்கு என் தரிசனம் கிடையாது அப்படின்னு அசரீரவாக்கு கேட்கிறது. எனக்கு பக்குவம் உண்டா இல்லையா? தரிசனம் கொடுத்து விட்டு பக்குவம் இல்லாதவனுக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லையே. நேர வந்து உனக்கு பக்குவம் இல்லையே அதனால தரிசனம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ பகவானுக்கு எவ்வளவு மறதி. ஏன்னா நேரம் வந்துட்டு உனக்கு தரிசனம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நேரம் வந்து உனக்கு தரிசனம் கிடையாதுன்னு. அப்போ நமக்கு ஏதோ ஒரு பக்குவம் இருக்கா இல்லையா? ஒரு பக்குவம் இருக்காம். எதுனா தீர்க்கயா விருத்த சேவையா, சாதுக்களுக்கு சேவை. சாதுக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்ததுனாலே அந்த சாதுக்கள் எங்கேயோ காடு மேடுல பத்ரிகாசிரமத்துல போய் பேசின உட்காந்துருக்கும். அந்த ஊர்ல சாதுர்மாசத்துக்கு தங்கினோமே, அங்க ஒரு அம்பி மலக்க மலக்க முழிச்சு நிப்பனே, நம்மளை சுத்தி சுத்தின்னு வருவானே, அந்த குழந்தை எப்படி கதை கேட்டான் அப்படின்னு நினைச்சுண்டாளா. அதுதான் பக்குவமா. அப்படி அவ நினைச்சுண்டாங்கிறதுக்காக பகவானுக்கு இவன் நினைவு வந்துடும். ஏனால் மத் ஸ்மிருதி சாது சேவையா, சாதுக்களுக்கு உழைச்சா போறோம்பா, ஒண்ணு வேண்டாம். சாதுக்கள் திருவடியே கத்தின்னு கடைஞ்சா போறோம், சாதுக்களை உழைச்சா போறோம். நமக்கு பக்குவம் தனியா என்ன வருது? சாதுக்களுக்காக வர பகவான் வாசல் படியில கிடக்கிற நம்மளை தட்டி எழுப்பி தரிசனம் கொடுத்துட்டு போயிடும். சாதுக்களுக்காக வர அவ்வளவு தபசு பண்ணினார், அவ்வளவு தபசு பண்ணினவார். ஏன்னா ஒரு புலவர் தமிழ்ல காலமேக புலவர்னு பெயர். காலமேக புலவர் அவ்வளவு தபசு பண்ணினார் தேவியை குறிச்சு பிரத்யட்சமாக. அவ்வளவு தபசு பண்ணினார் ஒரு புலவர். அவர் மகாபிராமணோத்தவர் தபசு பண்ணிட்டு இருக்கிறார். தேவி பிரத்யட்சமானாள். தெய்வம் எப்படி வேணாலும் விளையாடும். வாய் நிறைய தாம்பூலம் போட்டு வரா தேவி. நாக்க நீட்டுனாள். இவர் சிஷ்டாச்சாருடைய பரம பிராமணரா, உபாசன பலம் சித்திக்கல இன்னும். இவர் நினைச்சார் தாம்பூலம் போட்டு யாரோ ஒரு தாசி வந்து நாக்க நீட்டுங்கிறாள் இவோ என்று நினைக்கிறார். அவர் பீஜாட்சரம் எழுதுறதுக்காக தான் நாக்க நீட்டுனாள், வெத்தலை துப்புறதுக்குன்னு நினைச்சு விட்டார் இவர். ரச்சி அப்படின்னார்.
இப்படி திரும்பினவர் இவன் கோவில உண்டு கட்டி வாங்கி சாப்பிடவனா தண்டை. இவருக்கு பின்னாடி மடிசிஞ்சு தூக்கின்னு வருவனா. அந்த அம்பி ஒரு ஓரமா தலை சொரிச்சுண்டு சாஸ்திரிகள் படுத்துட்டு இருக்காரு, இன்னும் வரலையே அப்படின்னா அவங்கிட்ட போனாள் தேவி. வாயை தரடான்னாள். வாயை திறந்தா தாம்பூலத்தை வாயில துப்பினாள். அவன் தான் காளமேக புலவர்னார். தபசு பண்ணவன் ஒருத்தன் பலனை ஒத்த அடைஞ்சான். ஏனால் சாதுக்கள் நிறைய தபசு பண்ண விட்டா அவன் வீட்டு வாசல கடந்தா போறோம் நமக்கு. ஏனால் அவளுக்கு வர ஒரு சான்ஸ் நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பும். அவளுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம பக்கம் திரும்பினாலும் தரும். அந்த சாதுக்கள் திருவடியே கதி அப்படின்னு இருந்ததுனால நாரதா சாதுர்மாசிய நிமித்தமாக அவ்வளவு அனுஷ்டானம் பண்ணி கொண்டு சாதுக்கள் உங்க ஊர்ல தங்கினாலே அந்த சாதுக்களுடைய உச்சிஷ்டத்தை நீ எடுத்துட்டே அந்த ஒரு பரிபக்குவத்துக்காக உங்களுக்கு இந்த தரிசனம். இந்த தரிசனம் ஒரு தரம் கிடைச்சாலும் போருமே. ஆனால் இது உனக்கு மேலும் மேலும் ஆசையை உண்டாக்கி உன்னத நிலைக்கு தானே அழைச்சென்று வரும் என்று சொல்ல நாரதர் சந்தோஷப்பட்டார். ஏன்னா குறை ஏது? பகவான் அனுகிரகம் பண்ண பிறகு ஒரு குறை இல்லைனால் பின்மே எப்படி பொழுது போக்குறதுனால் அதுக்குதான் நீ சொல்லி கொடுத்திருக்கியே. நாமான் எனந்தஸ்ய கதத்ர பப்பட்டன்னே குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னே பர்யடன் துஷ்டமனாஹ கதஸ்பிருகஹ காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹ. உடனே நாரதர் அனவரதமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டே பொழுது போக்கினார். நாமியான பகவான் போனா போகட்டும், நாமம் என் நாட்களை எப்போதும் இருக்கட்டும் என்று நினைத்து நாமத்தை பிடிச்சு கொண்டார். நாம சங்கீர்த்தனமே பண்ணி கொண்டிருந்து அந்த ஜன்மா நீங்கி அடுத்த ஜன்மாவிலே பிரம்மாவனுடைய மானசபுத்திரராக தோன்றினார். சாட்சாத் பகவானே அவருக்கு வீணை கொடுத்தார். அந்த வீணையை ஏற்றுக்கொண்டு திரிலோக சஞ்சாரியாக சங்கீர்த்தனம் பண்ணிருக்கிறாரா. நாரதர் வியாசரிடத்துல சொல்றார் தன் கதையை. தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாகாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஹா சராமியகம். பகவான் கொடுத்த இந்த வீணையை மீட்டிக்கொண்டே லோகத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். வியாசர் கேட்கிறார், பூர்வ ஜன்மாவில் உங்களுக்கு ஒரு தரம் தரிசனம் கொடுத்து மறைஞ்சுட்டான், அப்புறம் வரலையே, இந்த ஜன்மாவில் தரிசனம் கொடுக்கிறாரா? நாரதர் சொல்றார், பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவாஹ ஆஹூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. நீங்காம எப்பொழுதும் நெஞ்சில தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறான் சாமி. இப்ப என்ன பக்குவம் வந்தது, அப்ப என்ன பக்குவம் வரல. பூர்வத்துல பக்குவம் இல்லேன்னு சொன்னான் பகவான். இப்ப என்ன பக்குவம் வந்து கொடுத்து உன்னை பிரியேன்னு உன்னை பிடிச்சுட்டு இருக்கிறான். பிரகாயதா ஸ்வவீர்யாணி. பூர்வ ஜென்மத்துல எனக்கு பஜனை பண்ண தெரியல, பின்ன என்ன பண்ணால் தியாயதா சரணாம் போஜம், அஷ்டாங்க யோகம் தான் பண்ணினேன். அஷ்டாங்க யோகம் பண்ணினதுனால பக்குவம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நான் பிரகாயதா நாம சங்கீர்த்தனம் பண்றேன், பக்குவம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லையா? ஏன்னா ந தேசகால நியமஹா சௌச்சா சௌச்ச விநிர்ணய பரம் சங்கீர்த்தனாதேவ சாங்கேத்தியம் பாரிகாஸ்யம் வா ஞானதோ அஜ்ஞானதோ வா ஸ்ரத்தையா அஸ்ரத்தையா வா ஹேளையா வா, இப்படி 1000 வார்த்தை சொல்லிட்டு பக்குவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இதுதான் ஒண்ணுமே கிடையாது. பாடுறதுங்கிறது ஒண்ணுதானே, பக்குவம் இல்லாத பாடினேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆகவே ஏதாவது நியமம் இருந்தாதானா நியம லோபம் சொல்றதுக்கு. நியமமே இல்லைன்னா ஹாயான ஒரு பாட்டை இது. இந்த பாட்டில் இருக்கிறதுனால பகவானே வந்தா கூட சால்ஜாப்பு சொல்ல முடியாது. பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவாகா. தீர்த்தபாதனான அவனை பிடிக்கிறதுக்கு சரியான பாதை இதுதான் என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிஞ்சது. நான் அதை கீர்த்தனம் பண்ண என் நெஞ்சில நீங்காம என் கண்ணுல நீங்காம எப்பொழுதும் கானம் பண்ணணும்னு நாமத்தை சொன்னதுமே எதில் வந்து நிற்கிறார் என்று சொன்னார். வியாசரிடத்துல விடை பெற்று கொண்டு நாரதர் சென்றார். சத்சங்கம்னா அதுதானா? சத்சங்கம் கிடைச்ச பிறகு அதே தியானமா இருக்குமா? வியாசருக்கு நாரதருடைய சிந்தனையாவே இருக்கு. நாரதர் நினைக்கிறார், அகோ தேவ ரிஷிகி தன்யோயம் யத் கீர்த்திம் சார்ங்க தன்வனஹா காயன் நிதம் மாத்ரியா தந்திரியா தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகதி. ஒரே ஒரு வீணையை வச்சுண்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே லோகம் ஊரா ஆனந்தப்படுத்துறாரே. இப்ப ஏற்பட்ட உபகாரி உண்டா என்று நாரதரை நினைத்து கொண்டு வியாசர ஆனந்த பாஷ்பம் விட்டார். பிறகு பாகவதத்தில் உள்ள சர்வ விஷயத்தையும் அவர் சாட்சாத்கரித்து பாகவதம் என்கின்ற இந்த சம்ஹிதையை செய்து தன்னுடைய புத்திரரான சுகருக்கு அதை சொல்லி வச்சார் என்கிறார்.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.